ஆகஸ்ட் 17ஆம் தேதி தமிழ்நாடு சட்டமன்றத்தை பார்த்தா என்னங்க டோட்டல் சேஞ்ச் ஆயிட்டாங்க திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்படின்னு தோணுதுங்க. ஏன்னா போன வாரம் முழுக்க சட்டசபையில திமுக எம்எல்ஏக்கள், சீனியர்கள், முன்னாள் மாஜிக்கள் அவங்க எல்லாமே கொஞ்சம் சாஃப்ட் டோன்ல பேசியிருந்தாங்க, சிரிப்பலைகள். ஆனா இன்னைக்கு முதல் நாளே அமுதன் அவர்களுடைய அந்த படுகொலை சம்பந்தமாகவும் சட்டம் ஒழுங்கு அப்படின்னு தீவிரமா பேசினாங்க. குறிப்பா எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின். டோட்டல் சேஞ்சுக்கான காரணம் என்ன அப்படின்னா, எல்லாம் ஆகஸ்ட் 22ஆம் தேதிக்கு பிறகு தெரியுங்க. ஆகஸ்ட் 22ஆம் தேதி சம்பவம் இருக்குங்க அப்படிங்கிறாங்க. அதாவது திமுகக்குள்ளார 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாசே அப்படிங்கிற வகையில 117 மாவட்ட செயலாளர்கள், அப்புறம் கிளை செயலாளர்களுக்கு 40 வயது, பகுதி செயலாளர்களுக்கு 50 வயது, மாவட்ட செயலாளர்களுக்கு 70 வயதுன்னு வயது நிர்ணயம் செய்ய போறாங்க. இப்படி நடந்தா கிட்டத்தட்ட 13-15 மாசேக்கள், சிட்டிங் மாசேக்கள், கிட்டத்தட்ட அதுல 7-8 பேரு முன்னாள் அமைச்சர்கள், அவங்களுடைய பதவி, கட்சி பதவி பறிபோக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சீனியர்ஸ்க்கு ஷாக் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் கிட்டத்தட்ட 33% அளவுலையும் பட்டியல் சமூகத்தினர், கிட்டத்தட்ட 13% அளவுல பெண்களுக்கும் மாவட்ட செயலாளர் பொறுப்புல பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படும். டோட்டல் சேஞ்ச் இருக்கு. திரு உதயநிதி ஸ்டாலினை தீவிரமா முன்னிறுத்துறாங்க. எங்க முன்னாள் முதலமைச்சர், எங்க தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் சீக்கிரட்டா ஒரு மீட்டிங் நடத்தி இந்த ஸ்கெட்ச் போட்டிருக்காரு அப்படின்னு புட்டு வைக்கிறாங்க. அறிவாலயத்தோடு நெருக்கமாக இருக்கின்ற ஈழம் உடன்பிறப்புகள். இன்னும் நிறைய சமாச்சாரம் இருக்கு. டீட்டெயில்டா இந்த லிங்க்ல இருக்குங்க, பாருங்க.